ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டரோட க்ளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான திங்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா ஆலன் கீல் வேணும், அப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இது இவ்வளோ தான் நான் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மோட்டரில் ஸோ அவ்வளோ மண் அதில் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ மண் இருக்குது அதில். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நான் அது அன்சால்ட்ரு பண்ண ஒரு மோட்டரை வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரோனோட ஃபிக்ஸடாக இருந்தாலும் நீங்கள் அதை அன்சால்ட்ரு பண்ணி எடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸடாக வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் இப்படியே சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு அதிகமாக இந்த கிளாத்தோட இந்த ப்ரஷ் தான் அதிகமாக யூஸ் ஆகும். இந்த கிளாத் எதுக்காக வச்சுருக்கேன்னா சில டைம்ஸ் நம்மளுக்கு WD-40 வச்சு க்ளீன் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே இருக்க டஸ்ட்டை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டேடவுன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி இதை ரிமூவ் பண்ணணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க இந்த தெரியுங்க நட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதுலேயே தெரியும் நட்டு எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குன்னு மேலே பார்த்தாலே தெரியும். சுற்றவே முடியலை, அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க ஸ்டேட்டர் டேமேஜ் ஆகும். ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டேட்டர் டேமேஜ் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வாட்டரால் வாஷ் பண்ண போகிறோம். இது வாட்டரால் வாஷ் பண்ணால் இந்த மோட்ரு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த வாட்டரால் வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரோன் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க, FPV ட்ரோன் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மோட்டர் வாட்டரால் எதுவுமே டேமேஜ் ஆகாது அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். ஃபோர்ஸான ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு இதில் இருக்க மேக்ஸிமமான மண் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரொம்ப களிமண்ணில் விட்டுருந்தாலும் நீங்கள் மேக்ஸிமமாக வாட்டரை வச்சு ஃபோர்ஸாக வாட்டரால் ப்ரெஷரை அடிக்கும்போது இதில் பாதி இருக்க மண் போயிடும். அதனால் நீங்கள் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதனால் பயப்படாமல் க்ளீன் பண்ணலாம். வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதில் இந்த மண்ணும் போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப டைட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போயுமே உங்களுக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வரும் மட் இருக்க மாதிரி. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணலாம். அப்போனா உங்களுக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம வழக்கமாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது நம்ம போன டவுன்லேயே காட்டியிருப்பேன் எப்படி ரிமூவ் பண்ணுன்னு. ஸோ இது நம்ம புல் டவுன் பண்ணணும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். நம்ம புல் டவுன் பண்ணி ஈரமாக இருக்குன்னு ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். உள்ளே இருந்த மண்ணெல்லாம் போயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு போகாமல் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேரிங்கில் ஆல்ரெடி ப்ரீலோடர் லூப்ரிகேண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் லூப்ரிகேண்ட் வச்சு தான் இது பண்ணணும்னு இல்லை. ரொம்ப ஈரமாக இருந்தால் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியுதா இருந்த மண்ணெலாம் போயிடுச்சு. மேக்ஸிமம் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வாட்டரால் ப்ரெஷராக ஃபோர்ஸாக அடித்தாலே போதும், அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு, ஒரு எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு வந்து கம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மேலே இந்த மேக்னெட்ஸ் இருக்குல்ல, ஸோ மேலே உள்ளே வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு கம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அது வந்து டஸ்ட்டுன்னு நினச்சி க்ளீன் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? அது வந்து டஸ்ட்டுன்னு நினச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட மோட்டரோட பேலன்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறப்பையும் இதில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் இதில் ஒரு இது இருக்குது, உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டுறேன். என்னோடய ஆலன் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரோவில் உங்களுக்கு பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க மோட்டரை. ஸோ அது வந்து டஸ்ட்டுன்னு நினச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிடக்கூடாது. அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட மோட்டரோட பேலன்ஸ் வந்து போயிடும். ஸோ பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறப்போ தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பிளாக் கலர். ஸோ அந்த பிளாக் கலர் வந்து க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ரொம்ப நேரம் ஆகாது. இது உங்களோட ட்ரோன்லேயே ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட எதுக்கும் உங்கள் பேரிங்கை செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு இதில் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரிங் சுற்றுது பார்த்தீங்களா? ஸோ கீழே உள்ள பேரிங்கும் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் பேரிங் சுற்றுதா இல்லையான்னு. இந்த கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் இந்த பேரிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே சுற்றுது. சில நேரம் உங்களுக்கு வந்து ஓவராக மட்டுக்குள்ளே போய் சில நேரம் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஸ்க்ரூவை மாட்ட முன்னாடி எதுக்கும் நீங்கள் சுற்றி பார்த்துக்கோங்க, 2 சைடும் ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு. ஸோ அப்படி ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றுது? முதல்ல சுற்றவே முடியாமல் அவ்வளோ டைட்டாக இருந்தது, இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சுற்றுது, பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி ஃப்ரீயாக சுற்றுதான் செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்க்ரூவை மாட்டிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூ மாட்டிட்டாலே போதும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மோட்டர் க்ளீனிங் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மோட்ரு வந்து உங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் வந்து டீசால்டர் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாட்டரை ப்ரெஷராக அதில் வந்து ஃபோர்ஸாக அடித்தாலே போதும், மேக்ஸிமம் அதில் இருக்க எல்லா மண்ணுமே போயிடும், வேறு ஏதாவது டஸ்ட்டு இருந்தாலுமே அதுலேருந்து போயிடும். நீங்கள் வந்து ரொம்ப ரஸ்டியான பிளேஸில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மோட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ண மாதிரி ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து க்ளீனிங் ஸ்லைம் இருந்தாலும் ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க மண்ணெலாம் எடுத்துருங்க. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்க ப்ரெஷ்ஷு அதே போதும் தான். நீங்கள் வந்து வாட்டர் ப்ரெஷ்ஷாக அடிக்கும் போதே மேக்ஸிமம் அதில் இருக்க மண் எல்லாமே வெளியே வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் ரஸ்டியான பிளேஸில் ஃப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வராது, அது வந்து நேராக மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து ஸ்லைமு அந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஃப்ளையிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து லேண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா போய் கிராஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஷாட் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து, அப்போது டக்குன்னு லைட்டாக கிராஷ் ஆகிட்டு அப்படின்னா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ரொட்டேட் பண்ணுறப்போ ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ட்விஸ்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பயப்படணும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணலாம். அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்பையும் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க, உள்ளே இருக்க ஸ்டேட்டரோ மேக்னெட்டோ டேமேஜ் ஆகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு
உங்கள்கிட்ட செகண்ட் ட்ரோன் வந்துன்னா அதை எடுத்து ஃப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடனே க்ளீன் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி வாட்டரை வச்சு ப்ரெஷராக அடிச்சிங்கன்னா போதும், அதில் இருக்க மண்ணெலாம் வந்து வெளியே வந்துடும், மேக்ஸிமம் அதுலேருந்து வந்துடும். அதுக்கப்புறமே உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அப்படியும் ஒரு சில சின்ன சின்ன கல் இல்லைனா சின்ன சின்ன மண் வந்து அதில் ஒட்டியிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதை இது பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்க கல் அதெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் க்ளீன் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்னு. உங்களுக்கு வந்து அதிலே வந்து WD-40 அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து WD-40 அடித்து க்ளீன் பண்ணாலும் ஓகே தான். அது வந்து சும்மா ஒரு லூப்ளிகேண்ட் மாதிரி தான், உங்களுக்கு வந்து ரஸ்ட் இல்லாமல் இருக்கும், அதுக்காக பண்ணிக்கலாம். இல்லைனா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரோனை க்ளீன் பண்ணிக்கலாம். பட் மோட்டர் க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரோன் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி மட்டாகவே இருக்குது அப்படின்னா அதில் இருக்க கார்பன் ஃபைபர் ஃபில்மு அப்புறம் அதெல்லாம் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து எவாப்ரேட் ஆகிரும், வாட்டர் மாதிரி அப்படி ஸ்டே ஆகிட்டுருக்காது. அதேமாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கூட க்ளீன் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம். அதில் இருக்க வாட்டர் வந்து உங்கள் ஃப்ரேம் வழியோடி உங்களோட எஃப்சிக்கோ இல்லை ஏசிக்கோ போக மாட்டேதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்கள் வந்து டோட்டலாக உங்களோட ட்ரோனே க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க வாட்டரோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது வாட்டர் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது டச் ஆகிருந்திருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் டே இல்லைனா நீங்கள் ட்ரையர் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு ப்ளோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடுங்க. அது வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி ஒரு ஏரியாவில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆகிரும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.